ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இங்கே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், பகிர்ந்துக்கணும். என்ன அப்படின்னா, ஆட்சி சரியில்லை, அதனால தான் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. கொலை, கற்பழிப்பு, ஆசிட் வீச்சுறது, அதுக்கப்புறம் பெட்ரோல் ஊற்றி எரிக்கிறது, இப்படி நிறைய நம்ம குற்றங்கள் அப்படிங்கிறது ஒரு அரசாங்கம் வரும்போது சொல்கிறோம். ஏடிஎம்கே ஆட்சி இருந்தப்பையும் இந்த மாதிரியான சம்பவங்கள் இருந்துச்சு, டிஎம்கே ஆட்சி இருந்தப்பையும் இந்த மாதிரியான சம்பவங்கள் இருந்துச்சு. ஏன் எம்ஜிஆர் காலத்துலேருந்து, ஜெயலலிதா காலத்துலேருந்து, கருணாநிதி காலத்துலேருந்து, இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி, ஸ்டாலின் ஆட்சி, இப்படி ஆட்சியாளர்கள் மாறினாலும் நடக்கிற சம்பவங்கள் என்னவோ மாறவே இல்லை, அதிகமாயிட்டே தான் இருக்குது. அப்போ ஒரு டைமும் நாளைக்கு வேற ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வருது அப்படின்னாலும் இதே மாதிரி சம்பவங்கள். அப்போ கட்சி மாறிடுச்சு அப்படின்னா இந்த சம்பவம்லாம் நடக்காதா? யாரையும் கற்பழிக்க மாட்டாங்களா? யாரையும் கொலை பண்ண மாட்டாங்களா? யார்கிட்டையும் யாரும் லஞ்சம் கொடுக்குறதோ வாங்குறதோ எதுவும் இருக்காதா? இல்லைங்க, இதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சரியா? இது நம்ம டெய்லி அத்தியாவசியமாக சில விஷயங்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மாறிடுச்சு. இங்கே தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது கெட்டு போச்சு. அதுக்கு நிறைய காரணங்களை எடுத்துக்கலாம். தனி மனித ஒழுக்கம் இல்லை, எல்லாரையும் சொல்லலை, ஆனால் அந்த மாதிரி இருக்கிற ஆண்கள் கண்டிப்பாக கமெண்டில் அப்படி பராண்டுவீங்க, கொந்தளிப்பீங்க. என்னென்னா, தான் பொண்டாட்டி பத்தினியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, எதிரில் போகிற பொண்ணு விபச்சாரியாக பார்க்குறது இருக்கு இல்லையா. நான் என்ன சொல்கிறேன், எதிரில் வர்றவ விபச்சாரியாகவே இருந்தாலும் அவளை பெண்ணாக பார்க்குற மனசு எப்போ ஒருத்தருக்கு வருதோ அதுதான் தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது. எதிரில் விபச்சாரியே போகட்டும், அவள் பெண் தானேங்க, அந்த கண்ணோட்டத்தில் தானே அணுகணும். நான் சொல்கிறது சரின்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்றுங்க, ஆட்சி என்னதான் வந்தாலும் சரி, இங்கே சட்டம் அப்படிங்கிறது நிறைய மக்களோட ஒரு குரலாக இருக்குது. இம்மீடியட் ஆக்ஷன் இருக்கு இல்லையா. ஒரு பொண்ணை இங்கே இந்தியாவில் தான் ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னா 1008 கொஷின்ஸு இல்லையா. அதாவது பாதிக்கப்பட்டவங்க கூனி குறுகி நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோம் போல இருக்குடா அப்படின்ற அளவுக்கு ஒரு விசாரணை இருக்குல்ல. நான் அடுத்து வாய்தாக்கு மேலே வாய்தா, ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டான் அப்படின்னா இவன் தான் ரேப் பண்ணுது அப்படின்னு உங்களால் கன்ஃபார்ம் பண்ணி அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, செக் பண்ணி கன்ஃபார்ம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இம்மீடியட் தண்டனை. நீங்கள் அந்த தண்டனை என்னவா வேணும், அதுக்கான சட்டம் இருக்கு இல்லையா. உடனடி தீர்வு அப்படிங்கிறது நீங்கள் போக்சோ வச்சுருக்கலாம், என்ன வேணால் வச்சுருக்கலாம். அண்டை நாடுகளில் இருக்க மாதிரியான பயத்தை கொடுக்கக்கூடிய அந்த தண்டனைகள் இருக்கு இல்லையா, அது இல்லை. இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் ஜாமீனில் வரலாங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இங்கே அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை சட்டம் இருக்குது அப்படின்னா அந்த சட்டத்தில் எத்தனை ஓட்டை இருக்குங்கிறது தெரியும் அப்படின்னு ஒரு நிறைய படங்களில் நம்ம பார்த்துருப்போம். அதுதான் இவங்களுக்கு சாதகமாக்கிக்கிறாங்க. எத்தனை ரேப் கேஸ் வழக்குக்கு வருதுன்னு தெரியல, எத்தனை ஏன்னா நம்ம கண்ணுக்கு வர்றது ரொம்ப வெகு சுலபம், கொஞ்சம்தான் நம்ம பார்க்குறது, செய்திகளில் கேட்குறது, இது எல்லாமே. இதை தாண்டி வெளியில் சொல்ல முடியாமல் எத்தனை இருக்கும் அசிங்கம், அவமானத்துக்கு. இப்போ அதெல்லாம் தாண்டி பெண்கள் வெளியில் சொல்கிறாங்க. என்னதாங்க பண்ண முடியும் சொல்லுங்கள்? பெண்கள் என்னதான் பண்ண முடியும்? இத்தனை வருஷம் முடங்கி கிடந்திருந்த ஒரு சமூகம் இப்போ தான் வெளியில் வருது. அதையும் நீங்கள் அடிக்கிறீங்கன்னா, லவ் பண்ணலை அப்படின்னா அது ஒரு குத்தமா? ஒரு பொண்ணு ஒரு பையனை விரும்பலை அப்படின்னா பல காரணம் இருக்குங்க. ஒன்று, அந்த பையனோட கேரக்டரு என்னவாக இருக்கும், ஏதாக இருக்கும். பொதுவாக அந்த பொண்ணுக்குள்ளே பயந்த சுபாவம் அப்படி இருக்கும். பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறத தாண்டி அடுத்தது இந்த சொசைட்டி பற்றின பயம். ரெண்டாவது, அவங்க அம்மா அப்பா, அண்ணன் தம்பி, இப்படி சுற்றி இருக்கிறவங்க அந்த பொண்ணு மேலே வச்சுருக்க நம்பிக்கையை உடைச்சிடக்கூடாது, குடும்பத்தை பற்றி யோசிக்கிறது. இதெல்லாம் தாண்டி உண்மையிலே ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கலைங்க, நீங்கள் அதை போட்டு டார்ச்சர் பண்ணால் மட்டும் பிடிச்சிருமா? ஒரு விஷயந்தாங்க, ஒரு மனுஷன் தான் இப்படி தான் இருக்கணும், ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் பழகணும், நம்ம பொண்டாட்டிக்கு இந்த மரியாதை கொடுக்கணும், எல்லாரையும் நம்ம பொண்டாட்டி மாதிரி நடத்தக்கூடாது, இப்படி நான் குறிப்பிட்டு சொல்கிறது அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவங்கள அப்படின்னு எந்த ஒரு மனுஷனும். பழமொழி இருக்குல்ல, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு. அந்த மாதிரி இங்கே அவனா திருந்துற வரைக்கும்
அது கொஞ்சம் நான் நிறைய தடவை சொல்கிறது, ஆம்பளை பிள்ளைய பெற்ற அம்மாக்கள் கையிலையும் இருக்குது இல்லையா? எந்த ஒரு பொண்ணும் பையனை பிடிச்சி ரேப் பண்ணிட்டா அப்படின்னு இங்கே வர்றதில்லை. அதனால் தனி மனுஷன் திருந்துற வரைக்கும் என்ன ஆட்சி மாறினாலும், எத்தனை அம்பேத்கர் வந்தாலும் பெரியார் வந்தாலும் திருத்தவே முடியாதுடா. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது. எதை நோக்கிடா போயிட்டுருக்கீங்க? 21ஆம் நூற்றாண்டு வந்து இன்னுமா உங்களுக்கு இந்த வெறியெல்லாம் அடங்கலை அப்படின்ட்டுருக்கு. தேங்க்யூ. ரொம்ப வேதனையோட பாய்.